வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏ ஸ்கொயர் காவலர் பயிற்சி மையம் இலவச உளவியல் வகுப்பு. அதனுடைய பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி, கனமூலம் எப்படி ஈஸியாக படிக்கிறது, அதாவது கியூப் எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வர்க்கமூலம் நினச்சோம். வர்க்கமூலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு எண்ணு அதே எண்ணுடன் பெருக்கப்படும் போது கிடைக்கக்கூடிய எண்ணு தான் வர்க்கமூலம். அதேமாரி தான் ஒரு எண்ணு அதே எண்ணுடன் இருமுறை பெருக்கப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய எண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா கனமூலம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வர்க்கமூலம் பார்த்தாச்சு. இப்போ கனமூலம் வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மட்டும் பார்த்தாவே போதும். நம்மளுக்கு வந்து எஸ்ஐயும் பிசியும் தெரியும். ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவும் அவுட் ஆஃப் புக் எங்கேயும் போகிறது கிடையாது. அதாவது சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கணக்காக போக்குறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அரச அகர்வால் புக்கு மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. மீதி இந்த கூற்று காரணங்கள் எல்லாமே எங்கே இருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதனால் இங்கே ஸ்கூல் புக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லேயராக ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். 6th 7th 8ன்னு நம்ம 1 by 1 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்மளுடைய அஸ்திவாரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். அதன் மூலம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கியூப் படிக்க போகிறோம். ஓகேவா? கியூப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை வரைக்கும் படித்தா போதும்னா 15 கியூப் வரைக்கும் படித்தா போதும். மேக்ஸிமம் எஸ்ஐயும் சரி பிசியும் சரி இதுவே போதுமான அளவு தான். 15 வரைக்குமே. இப்போ 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1 தான். அப்போ 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27, 4 கியூபோட வேல்யூ 64, ஓகேவா? 5 கியூபோட வேல்யூ 125, 6 கியூபோட வேல்யூ 216, 7 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 343, 8 கியூபோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 512, 9 கியூபோட வேல்யூ பார்த்தோன்னா 7 2 9, 10 கியூபோட வேல்யூ 1000. இதில் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ 1 2 மீதி எல்லாமே பாருங்கள். இப்போ 3 வந்து பார்த்தோம்னா 7 2 9 வருதா? அப்போ 3ஓட மடங்கு தானே. அதேமாதிரி 6 4 முடியும், இது 5 முடியும், இது 6 முடியும். இந்த 3 4 கூட்டினாலும் இந்த 3 4 கூட்டினாலும் முடியும். இது 3த்தையும் கூட்டினா 8 வரும். அதேமாதிரி வந்து லாஸ்ட்டு 2 நம்பர் 9 இன்னும் இந்த 2 நம்பர் கூட்டி லாஸ்ட் நம்பர் வரும். 10 ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. 11 பார்த்தீங்கன்னா 11 நடுவில் 3 3, அப்போ 11 ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 728 மட்டும் ஞாபகம். 729 9ஓட கியூப்பு. அப்போ அதில் 1 கழிச்சோம்னா 1728 வந்து பார்த்தோன்னா 12ஓட கியூப்பு. ஓகே. அதேமாரி 7 3ஆல் பெருக்கணும்னா 21 கிடைக்குமா? அப்போ 7 21 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 13 கியூப்பு. 14 கியூப் வந்து 4 27 4 4 முடியும். அதேமாதிரி 15க்கு வந்து 75 5ல் முடியும். 40 96 16 இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக இப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். வேறு எதுவும் மனப்பாடம் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மனப்பாடம் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. கம்பல்சரி கியூபும் ஸ்கொயரும் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிட்டுருங்க. அடுத்தது ராமானுஜ எண். இது முக்கியமான கொஸ்டின். குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ராமானுஜ எண் என்ற கீழ்கண்டவரது எது அப்படின்ட்டு 1529. இது வந்து 10 கியூப்பு ப்ளஸ்ஸு 9 கியூப்புன்னு போடலாம். இல்லைனா 12 கியூப்பு ப்ளஸ் 1, அதுதான் நான் சொன்னல. ப்ளஸ் 1னா 1 கியூப்பு 1, அதை கூட்டினா இது கிடைக்கும். அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்கு டேட்டா படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மிகை எண்ணின் கணமானது மிகை எண் ஆகும். இதுதான் கூற்று. இப்படி தான் கேட்பாங்க. மிகை எண்ணின் கணம் மிகையாக இருக்கும், குறை எண்ணின் கணம் குறை எண்ணாக இருக்கும். அதை தான் இப்படி சொல்கிறாங்க. ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸில் இருந்தால் மைனஸு. ஒவ்வொரு இரட்டைப்பணி எண்ணின் கணமானது இரட்டை எண் ஆகும். முக்கியமானது. அதேமாதிரி 6 கியூபோட வேல்யூ பார்த்தோன்னா 216 வருதா? 7 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 343. அப்போ ஒற்றை எண்ணாக வருது. அப்போ ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் கணமானது என்ன பண்ணுறாங்க, ஒற்றை எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு இயல் எண்ணாது 0 1 4 5 6 9ல் முடிந்தால் அது கனமுறையே. 0 1 4 5 6 அல்லது 9 ஆகிய எண்கள் தான் முடியும். கியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம வர்க்கமூலம் பார்த்தோம்ல, 8லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, 1 4 5 6 9 0 இந்த எண்களில் முடிஞ்சால் கண்டிப்பாக காணும். கூற்றுகளை கேட்கலாம். அதனால தான் ஒரு இயல் எண்ணானது 2 அல்லது 8ல் முடிந்தால் அதன் கனமானது முறையே 8 அல்லது 2ல் முடியும். இப்போ 2ஓட கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8, 8ஓட கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 512. அவங்க தான் சொல்கிறாங்க 8ல் 2ல் முடித்தா இது 2த்தில் ஏதாவது ஒன்று வரும். அதேமாதிரி 3 7,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முதல் எண் இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதலானது முதல் எண் இயல் எண்களின் கூடுதலின் வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இது நம்ம அதாவது எண்ணியல் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். கே கியூப் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் எடுத்தால் கொடுக்குற ஆன்சர்ன்ட்டு லாஸ்ட்டு 2023 எஸ்ஏயில் எண்ணியல் டாப்பிக்கில் கேட்ட கொஷின் டாபிக் தான் இதை அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.